ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட் மார்க்கெட் அண்ட் குட் மார்க்கெட்டோட தியரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம பேட் மார்க்கெட்னா எப்படி இருக்கும் அண்ட் பேட் மார்க்கெட் தியரி எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது, ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணுறது, ஸோ பிளேஸ் பண்ணலாமா வேணாமா, எந்த மாதிரி பிளேஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேட் மார்க்கெட் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும். ரெட் கேண்டில், ஆக்சுவலாக ரெட் கேண்டில் எங்கே வரணும், இப்படி தான் வரணும். அதுக்கப்புறமே உடனே பார்த்தீங்கன்னா சடனாக க்ரீன் வரும். ஸோ க்ரீன் வரும், இந்த மாதிரி வரும், க்ரீன் வரும். அகெயின் நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுனே தெரியாது, திடீர்னு ரெட் கேண்டில் இவ்வளோ பெருசு வரும், இவ்வளோ பெரிய விக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் சின்ன கேண்டில் இவ்வளோ பெரிய கேப் வந்திருக்கும். திருப்பி அகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கும். அண்ட் விக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வரைக்கும் விக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பேட் மார்க்கெட் இருக்கும். இந்த மாதிரி விக்ஸ். ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விக்ஸ்லாம் இருக்கும். ஒரு வீக் அண்ட் சிலர் இப்படி ஒரு வீக் இப்படி. ஸோ ஆக்சுவலாக பேட் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் எந்த ஒரு எஸ்என்ஆர் எந்த ஒரு மார்க்குமே ப்ளேஸ் பண்ண முடியாது, நம்மளால் ட்ரேடும் எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இதோட சப்போர்ட் லைன் நம்ம இதோட ட்ராப் பண்ணணும். இதில் வந்து சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் சேஞ்ச் எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து ஆக்சுவலாக தெரியும் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு, ஸோ இந்த இடத்துல இருந்து பாருங்க அண்ட் இந்த இடத்துல இருந்து பாருங்க ஆக்சுவல் சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கு அண்ட் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கு. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி பாருங்க இன்பிட்வீனில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, எல்லாமே பாடி இன்பிட்வீனில் தான் இருக்கும், எதுவுமே இதில் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா விக்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது அதிகமான விக்ஸ் எந்த லைன் டச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு இப்போ நம்ம இது பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எந்த விக் அதிகமாக டச் ஆயிருக்கு, இதில் எத்தனை விக் டச், 1 2 3 விக்ஸ் டச் ஆயிருக்கு. ஸோ அகைன் இங்கே பாருங்க இதில் நம்மளுக்கு 2 வீக்ஸ் டச் ஆயிருக்கு அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு 2 வீக்ஸ் டச் ஆயிருக்கு. ஸோ இதில் 3 வீக்ஸ் டச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ராப் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ண எஸ்என்ஆர் நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆயிருக்கு, இப்போ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஆனீங்க, இந்த இடத்துல டச் ஆயிருக்கு, இந்த இடத்துல டச் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல டச் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வரைஞ்சி வச்சுக்கணும். வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேடு நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு கேண்டில், இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல திருப்பி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன மார்க்கெட் பண்ணியிருக்கு, ஃபாஸ்ட் மூமெண்டம் இப்படி டப்புன்னு தான் மேலே மூவ் ஆகும். இதில் பேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக மூவ் ஆகும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஒன்று இப்படி வரும், இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஒரு கேண்டில் நீங்கள் ஒன்று தான் கிளிக் பண்ணணும். இப்படி போச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் 2 பிளேஸ் பண்ணணும். எய்தர் 2 பிளேஸ் பண்ணுங்க இல்லைன்னா பை பிளேஸ் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் நீங்கள் ஒரு ட்ரேடு தான் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஒரு ட்ரேடு தான் பிளேஸ் பண்ணணும். அதுவும் இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்ல மட்டும் தான் பிளேஸ் பண்ணணும். இந்த இன்பிட்வீன் பாடி இந்த ரீஜனுக்குள்ளே நீங்கள் பிளேஸ் பண்ணவே கூடாது. எந்த ட்ரேடுமே நீங்கள் இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1 ஃபார் பேட் மார்க்கெட் ட்ரேடிங். ஓகே, ஒன்று நீங்கள் எந்த ஏரியாவில் பிளேஸ் பண்ணணும்னா சப்போர்ட் ஏரியாவில் பிளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் பிளேஸ் பண்ணணும். ஓகே, அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஒன்று நீங்கள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் இல்லை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். இது பாருங்கள் சப்போர்ட் லைனில் இருக்குது அண்ட் இது பாருங்கள் ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு இது பிரேக் அவுட் ஆகும், ஸோ இப்படியே போயிட்டு இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு போகும். ஸோ இதோட இது எப்போ இது வந்து கிராஸ் பண்ணதோ பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடை பிளேஸ் பண்ணிடணும். சேம் ஹியர் இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட் இருக்குது. எப்போ இந்த மாதிரி நியூ லோ ஃபார்ம் ஆகுதோ ஸோ இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ட்ரேடை பிளேஸ் பண்ணிடணும்.
இன்பிட்வீன் நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். பட் நான் பேட் மார்க்கெட்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ண சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எப்படி ட்ரேடு ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் பேட் மார்க்கெட். நம்ம இப்போ லைவ் சார்ட்டில் போயிட்டு இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பேட் மார்க்கெட். சி லாஸ்ட்டாக பாருங்கள், ஒரு 3 to 4 hours பாருங்கள் எவ்வளோ பெரிய லாங் கேண்டில். இந்த சார்ட்டே டோட்டலாக நமக்கு இப்போ பேட் மார்க்கெட். இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த ஒரு ட்ரேடும் பண்ண முடியாது, எந்த ஒரு பேட்டர்ன்ஸும் ஒர்க் ஆகாது. ஸோ இது வரைக்கும் நல்லா இருக்குது, அதாவது இது வரைக்கும் மார்க்கெட் குட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 3 to 4 hours, ஒரு 5, 6, 7, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours மேலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் தான். சி ஏன் பேடுனா மார்க்கெட்டோட பேட்டர்ன்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு இதே ஃபார்ம் ஆகாது. அப் டவுன் அப் டவுன், டோஜி இன்டிசிஷன், டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப். அது பாருங்க கேப்ஸ் பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு கேண்டில், இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. சி இது கிரீன் கேண்டில் தானே, இது கிரீன் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் பாருங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, எல்லாமே ரவுண்ட் நம்பர்லேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே போயிருக்கு, இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் எப்பயுமே ட்ரேடே பண்ணக்கூடாது. உங்களோட எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த பேட்டர்ன்ஸ், எந்த எஸ்என்ஆர் லெவலுமே இந்த இதில் நம்மளுக்கு ஒர்க்கே ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், இல்லை ட்ரேட் எடுக்கக்கூடாது. அடுத்து 2 to 3 hours நீங்கள் மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள், கரெக்டான மொமெண்டம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கணும், மொமெண்டமாக போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிடுச்சுன்னா உங்களால் ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ நான் ஏன் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்திருக்கு, இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் போயிருக்கு. ஏன் திருப்பி இதுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு, இவ்வளோ பெரிய விக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துல முடிஞ்ச கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ஏன்னா இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிட்டு இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பின்னிங் டாப் அண்ட் இது சின்ன பாடி. இதெல்லாம் நீங்கள் ரன்னிங் கேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருங்க ரன்னிங் சார்ட்டை காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சி ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கரெக்டாக ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு 2 to 3 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. சி இந்த மாதிரி இவ்வளோ வீக்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்ஸ் அப் கேப் டவுன் தான் உங்களால் ட்ரேடே பண்ணவே முடியாது. எந்த ஒரு பேட்டர்னுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த மார்க்கெட்டும் பாருங்கள் இப்போ பேடாக தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தாலும் விக்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சி தொடர்ந்து 4 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்துன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்க ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இப்படி தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். அப்போ தான் டவுனில் நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆன கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு பேட்டர்னே இல்லாமல் எப்படி இந்த மாதிரி நடக்கும்? ஸோ பேட் மார்க்கெட்டில் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மார்க்கெட்லையும் நீங்கள் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலும், எந்த எஸ்என்ஆர் போட்டாலுமே எந்த ஒரு இதுவுமே இதில் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. டோட்டலாக லாஸ் ஆகும், நம்மளுக்கு இது ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ அதுலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இதுலேயும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா, இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இதோட எஸ்என்ஆர் லெவலை மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் இதுலேயும் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க நிறையா பேர். ஸோ அது எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க சொல்ல, இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து பாடியில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்போ ட்ரேட் பண்ணணுன்னா, இப்போ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டு இருந்தால் இந்த இடத்துல வரும்போது டவுன் ஆர் இந்த இடத்துல வரும்போது அப், இப்படி நீங்கள் ஒரே கேண்டில் கொடுக்கூடாது, ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும். எய்தர் நீங்கள் அப்பு கொடுக்கணும், அதாவது சப்போர்ட் லைனை டச் பண்ணும்போது அப்பு கொடுக்கணும், இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணும்போது டவுன் கொடுக்கணும். ஸோ இந்த கேண்டில் நம்ம வின் பண்ணியிருப்போம்.
அண்ட் அதே மாதிரி இது இன்னும் டச் பண்ணல, ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ லிட்டில் பிட் மார்ஜின் சப்போர்ட்டோட வின் பண்ணியிருப்போம். ஸோ அகைன் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்போம் அண்ட் அகைன் வின். அண்ட் அகைன் பாருங்கள், இந்த இடத்துல ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் மேலே தள்ளி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் விட்டுருணும், எந்த ஒரு ட்ரேடுமே பிளேஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல கீழே இறங்கி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப் கொடுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து க்ரீன் தான் வரும் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் பேட் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கேண்டில் நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ அகைன் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, ஆனால் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடே நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, இதை லீவ் பண்ணிடலாம். ஸோ அகைன் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடும் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா இந்த இடம் சப்போர்ட்டிவ் டச் பண்ணல, ரெசிஸ்டன்டிவ் டச் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த கேண்டில் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ரெட் பிளேஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட். இந்த லைன் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் லைன். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ரெட் பிளேஸ் பண்ணலாம். இது க்ரீன் கேண்டிலாகவே முடிஞ்சிருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜோன். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு பேட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஏதோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது, சரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இது ஒன்று தான் ஒரே வழி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் மேலே போயிருக்கு. அகைன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அகைன் பாருங்கள், இதே இடத்துல இருந்தால் அகைன் ரிஜெக்ஷன் கொடுத்துக்குது. நீங்கள் இந்த இடத்துல வரும்போது ரெட் பிளேஸ் பண்ணலாம் அண்ட் இந்த கேண்டிலும் வின். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ரெட் பிளேஸ் பண்ணலாம். அகைன் பாருங்கள், சேம் இதே இடத்துல தான் இருக்குது, நியூ ஹை ஃபார்ம் ஆகலை. ஸோ நியூ ஹை ஃபார்ம் ஆகலாம், நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போல் பிரேக் அவுட் ஆகாது நெக்ஸ்ட் லெவலும். ஓகே, ஸோ அகைன் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தால் நம்ம பை கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த இடம் ஸ்ட்ராங் ஏரியான்னு தெரிஞ்சு அண்ட் இப்போ நம்மளுக்கு 3 கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல தான் இப்போ செல்லர்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த இடத்துலையும் நம்ம பிளேஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் வின்னிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த ஸ்ட்ராங் லெவலாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா செல்லர்ஸ் வந்து டச் பண்ணி வாலை பிரேக் அவுட் பண்ணி ஸோ இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் அகைன் செல்லர்ஸ் கொடுத்தீங்கன்னா அகைன் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம எத்தனை கேண்டில் நம்ம வின் பண்ணியிருக்க அதிக பாசிபிலிட்டிஸ். ஸோ 1 2 பை கொடுத்துருப்போம் 4. ஸோ இது ரெண்டும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம், இது ட்ரேட் பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்து ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். மோஸ்ட்லி இது ப்ராஃபிட் வந்திருக்கலாம், நமக்கு லாஸ் வந்திருக்கலாம். ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ 1 2 3 4 5 6 7 ஓகேவா, 7 ட்ரேட்ஸ் நம்ம இப்போ வின் பண்ணியிருக்கோம். பட் ட்ரேட் எடுத்திருந்தால் தான் வின்னு. நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ட்ரேட் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேண்டில் எங்கே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு, எக்ஸாக்டாக நம்ம போட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு சாரி, இது வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, செல்லர்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகணும், இந்த இடத்துல தானே ஓப்பன் ஆகணும். ஆனால் ஓப்பன் ஆனது என்ன, செல்லர்ஸ் ஏரியா. ஸோ செல்லர்ஸ் ஏரியாவிலேருந்து யார் வருவா, இந்த கேண்டிலில் செல்லர்ஸ் தான் வருவாங்க. ஸோ நம்ம இந்த ட்ரேடரை ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணிக்கலாம், ஈஸி ட்ரேடு தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு அகைன் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த கேண்டில் மேலே போயிருச்சு. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஏரியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாம் ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அகைன் இதுவும் நம்மளுக்கு வின்னிங் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேடு எடுத்துருக்க மாட்டோம். அண்ட் இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம திருப்பி அகைன் ட்ரேட் எடுத்துருப்போம். ஏன்னா இந்த கேண்டில் அகைன் மேலே போயிருக்கு, நியூ ஹை ஃபார்ம் ஆகலை. ஏன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான எந்த சான்ஸுமே இல்லை. ஸோ நியூ ஹை ஃபார்ம் ஆகலை. அகைன் நம்ம இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருப்போம். பட் பேட் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான லெவல் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நான் இதுவும் ஸ்ட்ராங்கான லெவல்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல வரும்போதுலாம் நான் டவுன் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எப்போ பிரேக் அவுட் ஆகும், நியூ ஹை ஃபார்ம் ஆகும் போது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டலுக்கு அப்புறம் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இப்போ பிளேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கா. ஸோ இது வரைக்கும் நம்ம வின் பண்ணிட்டோம். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கேண்டல் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு.
இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியா இருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம அகைன் நம்ம செல் கொடுத்துருப்போம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு, லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸாக்டாக நம்ம டவுன் கொடுத்துருப்போம். இது பாருங்க கொஞ்சம் மைனூட் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஏதாவது லேட் என்ட்ரியாலும் நம்மளுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட பாயிண்ட் ஹை பாயிண்ட்டை இது வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் நாம் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அண்ட் இங்கே பாருங்கள் இன்னொரு கன்ஃபர்மேஷன், ட்ரெண்டும் பாருங்க அப் ட்ரெண்ட்ல போக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ட்ரையாங்குலர் பேட்டர்னா இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, மேலே கீழே போக விடல, அப். ஸோ மோஸ்ட்லி பிரேக் அவுட் ஆகிறது தான் சான்சஸ் இருக்கு அண்ட் நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எத்தனை கேண்டில் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்க வேண்டியது, 1 2 3 4 5 6 7 இந்த கேண்டில் இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகினாலும் மோஸ்ட்லி இது நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஸோ 8 9 10 இந்த கேண்டில் நம்ம லூஸ் பண்ணியிருப்போம். சரி, 10ல் 9 கேண்டில் வின் பண்ணியிருப்போம். ஸோ 1 கேண்டில் நம்ம லூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ பேட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறது. பட் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ட்ரேட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். ஆனால் அனலைஸ் வந்து முக்கியம், ரொம்ப இதாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே இங்கே பாருங்கள், இது மொமெண்டம் கேண்டலாக இருந்தாலும் இப்போ என்னவா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, லாங் விக்ஸ் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டாகவே இல்லை. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கன்சாலிடேட் 4 கேண்டில் தொடர்ந்து ரெட் கேண்டில். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ஒன்று தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ளே தான் இப்போ மெயின் செல்லர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. டோட்டல் ஏரியா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஏரியா தான். ஓகே, ஸோ இது வரைக்குமே நம்மளுக்கு செல்லர்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து பேட் மார்க்கெட். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல விக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எந்த ஒரு ரெசிஸ்டன்ட் எந்த ஒரு சப்போர்ட்டுமே நம்மளால் வர முடியாது. ஸோ நம்மளுக்கு ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ இந்த சார்ட்டை நாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டும் பாருங்கள் நம்மளுக்கு பேட் மார்க்கெட். ஸோ டோட்டலாக இந்த டைமுக்கு இப்போ இன்றைக்கி இன்னைக்கு வந்து செப்டம்பர் 7 பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கொஞ்சம் ரொம்ப பேட் மார்க்கெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேட் மார்க்கெட், அதாவது இந்த மாதிரி விக்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் டோட்டலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இருந்தால் பாருங்கள். ஒரு 2 to 3 hours கழிச்சு வந்து பாருங்கள். ஸ்டில் மார்க்கெட் வந்து இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு ஒர்க்கே ஆகவே ஆகாது. ஸோ மோஸ்ட்லி லாஸில் கொண்டு போகிறது தான் நம்மளுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி பேட் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறதா. ஸோ பேட் மார்க்கெட்டாக இருந்தாலுமே நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் காட்டிடுறேன். ஓகே, குட் மார்க்கெட். ஸோ குட் மார்க்கெட் இதெல்லாம் இப்போது க்ளோஸில் இருக்குது. இந்த மாதிரி விக்ஸ் இருக்கக்கூடாது, மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரெட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே லெஃப்ட் சைடில் ரெட் கேண்டில் மொமெண்டம் இருந்துச்சுன்னா அதே ரைட் சைட்லேயும் க்ரீன் கேண்டில் மொமெண்டம் இருக்கணும். சி இந்த மாதிரி. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு நல்ல குட் மார்க்கெட்டான சான்ஸ். ஓகே, சி விக்ஸ் அவ்வளோவா இல்லை. அண்ட் வேறு ஏதாவது சார்ட்டை பார்ப்போம். எஸ், இப்போ ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, 1 minute கேண்டில். சி 1 minute தான் இருக்கும். ஸோ 1 minuteலேயே பாருங்கள் எத்தனை டோஜி இன்டிசிஷன் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு பேட் மார்க்கெட். ஃபஸ்ட்டு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இதுவும் நம்மளுக்கு இப்போ பேட் மார்க்கெட்டாக இருக்குது. சி க்ரீன் கேண்டில் இங்கே இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் திருப்பி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி டிசிஷன் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. க்ரீன் கேண்டில் ஆக்சுவலாக எப்படி ஃபார்ம் ஆகணும், இப்படி ஃபார்ம் ஆகணும், இந்த மாதிரி போகணும் க்ரீன் கேண்டில். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுதான் ஆக்சுவலாக பேட் மார்க்கெட்டுக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் க்ரீன் கேண்டலில். ஸோ இதுவும் நம்மளுக்கு பேட் மார்க்கெட். ஸோ வேறு ஏதாவது சார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ரீவியஸ் சார்ட் 1 month சார்ட்டுக்கு போகலாம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இது பண்ண முடியும்.
இதுதான் குட் மார்க்கெட்டுக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி அழகா இருக்கணும், இந்த மாதிரி அழகா லெவல்ஸ் கேண்டில்ஸ் அழகா ஃபார்ம் ஆகணும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி தான் அதிகமாக விக்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏன் ரெட் கேண்டில் வந்துருச்சுன்னா ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்திருக்கணும். ஸோ அகைன் பாருங்கள், இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து நார்மல் தான், வேறு ஏதாவது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்கணும். அண்ட் இதோட ஓப்பனிங் ப்ரைஸை இது வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அகைன் ஹேமர் வந்திருக்கு. ஸோ ஹேமரோட சப்போர்ட் ஏரியா, நான் வந்து எஸ்என்ஆர்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஹேமரோட லோயஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த ஹேமராக இருந்தாலும் அதோட கீ லெவல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட கீ லெவல். ஸோ இந்த ரெட் கேண்டில் எங்கே முடிஞ்சிருக்கு, எக்ஸாக்டாக கீ லெவலில் முடிஞ்சிருக்கு. இது வந்து இப்போ நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன் டே சார்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன் டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருந்தா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஒரு 20 பிப்ஸ் 23 பிப்ஸ் அந்த மாதிரி பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் கிடச்சிருக்கும். ஸோ அது இந்த கேண்டில் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண முடியும், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகே, ஸோ இது குட் மார்க்கெட். அண்ட் அகைன் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரைட், ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, பிரேக் அவுட். சி இந்த இடத்துல பாருங்கள் ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்க்கு அப்புறம் நம்ம மோஸ்ட்லி ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது ரவுண்ட் நம்பரோ. ஸோ பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு அண்ட் ரவுண்ட் நம்பரில் ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் நீங்கள் டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த லெவல் வரைக்குமே நீங்கள் டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகே, இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகேவா, இது வந்து 2 இயர் சார்ட்டில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 1 மந்த் சார்ட், 2 மந்த் சார்ட், ஆர் 1 டே சார்ட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் இதே தான் பைனரியில் எப்படி இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இது குட் மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள், பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஸோ BMW பார்க்கலாம். BMW ஏதாவது நல்லா இருக்காருங்க. BMW பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ரொம்ப விக்ஸ்லாம் இல்லை, ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண வேணாம், இந்த இடத்துல நம்மளுக்கு விக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நல்ல மார்க்கெட், நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் குட் மார்க்கெட், பேட் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ குட் மார்க்கெட்டில் உங்களோட எல்லா பேட்டர்ன்ஸும் மோஸ்ட்லி 80% to 70 to 80%, 85% உங்களுக்கு எப்பயுமே இதாகும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 80 to 100% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20% கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாஸ் நம்மளுக்கு வந்து தான் ஆகும். ஓகேவா, அது வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு இதை விட்டுருப்போம், ஏதாவது ஒரு கேப் அப்போ, கேப் டவுனோ, இல்லை ஏதாவது மைனூட்டேஷன் ஆகிறோ கண்டிப்பாக விட்டுருப்போம். பட் மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 8 ட்ரேட் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம பேட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இது சப்போர்ட் ஏரியா. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் இது வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டில் பாருங்கள் நியூ ஐ ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நாம் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் மேலே மூவ் ஆனது. ஓகே, சாரி, நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஃபாஸ்ட் மூவ்மெண்டம். ஸோ இதுதான் பேட் மார்க்கெட்டில் ரொம்ப டஃப். ஸோ இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், நான் சப்போர்ட்டை வெயிட் பண்ணுங்கள். அகைன் பாருங்கள், வெயிட் சி எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக நான் ப்ளேஸ் பண்ண வேண்டியது, வெயிட் பண்ணலாம் இருங்க, அகைன் இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அகைன் பாருங்கள், அங்கே தான் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் பேட் மார்க்கெட்டில் ரொம்ப டஃப்னு சொல்லியிருக்கேன். பேட் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஏன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணவும் நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங்கான எஸ்னால் மார்க் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணணும். இன்பிட்வீனில் நான் ட்ரேட் பண்ணவே கூடாதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லெவலில் தான் நான் ப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண வேண்டியது இந்த இடம் தான். ஆனால் எல்லா ட்ரேடுமே ஃபாஸ்ட் மூமெண்ட்டத்தினால எங்கே விழுந்திருக்கு, இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு. சி $30, இது வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் அமௌண்ட், டெமோ அக்கௌண்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு சரியாக போச்சு. இதுவே நம்ம ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன சி
இதில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? இந்த கேண்டல் என்னமோ கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த லெவலுக்கு வரும்போது தான் ட்ரேட் பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த லெவலில் தான் நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு எங்கே விழுந்தது? ஃபாஸ்ட் மூமெண்ட்னால இந்த இதுக்குள்ளேயே விழுந்ததுனால நம்ம இப்போ லாஸாக இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அகைன் பாருங்கள், இந்த இடத்துல ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்துருக்கு. ஸோ அகைன் நம்ம பிளேஸ் பண்ணலாம். அகைன் இங்கே தான் விழுந்திருக்கு. நான் ஆக்சுவலாக பிளேஸ் பண்ண வேண்டியது இந்த இடம். ஏன்னா இப்போ பாருங்கள் லைட்டாக பிரேக் அவுட் ஆகி இது வரைக்குமே போயிருக்கு. ஓகே, இந்த லெவலில் மட்டும்தான் நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். ஓகே, இந்த லெவலில் மட்டும்தான் நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரெண்ட் எப்போ போயிட்டுருக்கு? இப்போ லைட்டாக மைனூர் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ட்ரேடை இப்போ நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, என்ன இருக்கு? அகைன் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் என்னோட என்ட்ரி எப்படி மார்க்கெட்டை பிளேஸ் பண்ண முடிஞ்சா, என்னால் ட்ரேட் பண்ண முடிஞ்சா முடியல. ஏன்னா ஃபாஸ்ட் மொமெண்டம் எவ்ரி டைம். இப்போ பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் ட்ரேடை பிளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்கான ஏரியா எது சொல்லியிருக்கேன்? வெயிட், ஸ்ட்ராங்கான ஏரியா இது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் ஆக்சுவலாக ட்ரேடை பிளேஸ் பண்ண ஆக்சுவலாக இந்த இடத்துல பண்ணியிருந்தா வின் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இந்த இடத்துல தான் பண்ணேன். ஆனால் எந்த இடத்துல என்னோட ட்ரேட் விழுந்தது? இந்த இடத்துலையும் விழுந்தது. ஸோ நான் லாஸ் ஆகிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு? அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் எவ்ரி டைம் மேக்கிங் நியூ ஹை. அப்போ இதோட ஓப்பனிங் பாயிண்ட், இந்த ஹை ஓப்பனிங் பாயிண்ட் கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ணிடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? பிரேக் அவுட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் டவுன் பிளேஸ் பண்ணது என்ன இருக்கும்? எனக்கு கண்டிப்பாக லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு சார்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பேட் மார்க்கெட் இல்லை. ஸோ பேட் மார்க்கெட்டில் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல ஓரளவுக்கு பேட் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப பிக் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் பாருங்கள். சாரி, இது அசட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஹீரோ ஜிபிபி இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் மேக்கிங் நியூ ஹை. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகினதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ரிவர்சல்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ராங் லெவலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த இடம் நம்மளுக்கு சப்போர்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல்ஸ் பாருங்கள். அண்ட் இங்கேயும் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அகைன் நான் இப்போ வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம பை கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நான் என்ன பிளேஸ் பண்ணுறதே தெரியல, அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு கேண்டில். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட்னு சொல்லியிருக்கல. ஸோ இந்த இடத்துல வந்தால் நம்ம அப்போ கொடுக்கணும், இந்த இடத்துல வந்தால் டவுன் கொடுக்கணும். பார்க்கல இது ரெண்டுத்துக்கும் மிடில் முடியுதான்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேட் மார்க்கெட் வந்தால் நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க. நான் இருந்தாலும் சொல்லிட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு லைவ் டெமோ காட்டிட்டேன். மேலே போகுது, கீழே வருது. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபைட்டு. செல்லர்ஸ் பிட்வீன் பையர்ஸ் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஃபைட்டு. நான் வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணல ட்ரேடு. எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன்? ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டில் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ பாருங்க, ரெண்டுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின் ஆயிடுச்சா? நம்ம எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்? நான் என்ன எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ண சொன்னேன்? ஒன்று ரெசிஸ்டன்ட்ல பிளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டில் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூமெண்ட்னால உங்களால் எதுவுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் இருந்தாலும் நான் வந்து டெமோ காமிச்சேன் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த இடத்துல வரும்போது நான் செல் கொடுத்தேன், இந்த இடத்துல வரும்போது நான் அப் கொடுத்தேன். ஸோ ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு வின் பண்ணிடுச்சு. செகண்ட் பாருங்கள், கீழே வந்திருக்கு. ஓப்பன் ஆனது எந்த இடத்துல? ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆனது ஆக்சுவலாக இந்த ஓப்பன் ஆனது இந்த இடத்துல. அண்ட் அகைன் பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தால் நான் அப்பு கொடுக்க சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து டவுன் கொடுக்க சொல்லியிருக்கேன். நான் கீழே வந்ததுனால அப்பு கொடுத்தேன். வெயிட் பண்ணலாம். ஓகே, செல்லர்ஸ் தான் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த வாட்டி நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் பேட் மார்க்கெட்டில் நம்ம எப்பயுமே ட்ரெஸ்ட் பண்ணக்கூடாது. சி அகைன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு, நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம அகைன் ஒரு அப் கொடுப்போம். இந்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் வச்சு நம்ம இப்போ கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் லெவலே இதில் செக் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இதில் இந்த லெவலை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இந்த பேட் மார்க்கெட்டில் இப்படி தான் ட்ரேட் பண்ணுறது. நான் ட்ரேட் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இப்போ பாருங்கள் இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு டவுனு கொடுத்து பார்ப்போம். அகைன் லேட் என்ட்ரி. இன்னும் கொஞ்சம் மேலே போட்டோன்னு ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன தெரியுது, நம்ம பேட் மார்க்கெட்டில் ட்ரேடே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ப்ளேஸ் பண்ணாலும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னால நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு லாஸ் தான் அதிகமாக வருது. ஸோ இது உங்களுக்கு லைவ் டெமோ. பேட் மார்க்கெட்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் நம்ம என்ன ஆகும்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் என்னோட லேட் ஒரு ட்ரேடில் வின் பண்ணிட்டேன். ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி. ஆக்சுவலாக நான் $60 பக்கம் ப்ளேஸ் பண்ணேன். $90 3 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கேண்டில் இங்கே முடிஞ்ச உடனே ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் என்னோட லேட் என்ட்ரியால் இந்த இடத்துல நம்மளுக்கு கேண்டில் நம்மளோட இது இதாச்சு. ஸோ அதனால நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த இடத்துல வரும்போது நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணேன். ஸோ பார்க்கணும்னா இப்போ கொஞ்சம் வீடியோவை ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா 40 செகண்ட்ஸ் இது பண்ணி பாருங்கள், ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வரும்போது நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் வரும்போது ப்ளேஸ் பண்ண ட்ரேட் வந்து நம்மளுக்கு வின் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணது நம்மளுக்கு லூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தான் பேட் மார்க்கெட் ட்ரேடிங். பேட் மார்க்கெட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். பேட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பேட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த லைவ் டெமோவும் உங்கள் முன்னாடி நான் காட்டிட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தான் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இதுவுமே நான் மறைக்கல. எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கிளாஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.